வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்துட்டு மேட் அவுட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதில் என்ன வந்துட்டு ஒரு டாப்பிக்கில் ப்ளே பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு நம்ம ஹாலிவுட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போக போகிறோம். அந்த இடத்துக்கு எப்படிலாம் போக போகிறோங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பழைய ஐடி கிடையாது, புது ஐடி, ரொம்பவே புது ஐடி. அந்த இடத்துக்கு எப்படி போக போகிறோங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் வீடியோக்குள்ள வந்தாச்சு. இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போனால் நம்ம சிங்கிள் பிளேயருக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது கைஸ். இது சிங்கிள் பிளேயருக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய பேர் கார் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளால் இடித்தோம்னா போலீஸ் கேஸ், ஏன்னா அது நேரம். அது நம்ம மல்டிப்ளேயரில் பண்ணோம்னா போலீஸ் நோ யாருமே இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் ஓட்டுவாங்க. அவங்க நம்ம இடிக்கவும் முடியாது, ஜாலியாக ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். அவங்க ஃபஸ்ட் உள்ளே போயிட்டுருக்கு, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளை ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்மகிட்ட கார் இருக்குது, பட் நம்ம காரில் போனோம்னா நம்ம அங்கே போய்க்க முடியாது. அதனால எது கார் போகிற வழியில் சூப்பர் கார் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னா இல்லைங்க இந்த இடத்துல இருக்குது கைஸ். அந்த இடம் இங்கேருந்து 2000 கிலோமீட்ரு, அவ்வளோ கிலோமீட்ரு வந்துட்டு நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவே. ஓகே, ஃபஸ்ட்டு காரை வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த கார் ரொம்ப மட்டமாக போகும், வண்டி அதுக்கு மேலே மட்டமாக போகும். அதுக்கு நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு போயிடலாம். 60 செகண்ட்ஸ்னு போட்டிருக்கு. நம்ம நடந்து போவோம் கொஞ்சம் தூரம். நம்ம பழைய அக்கௌண்ட்னா பிரச்சனை இல்லை, அது நிறைய கார் இருக்கும். 6-7 காருக்கு மேலே வச்சுருந்தேன். அதில் 3 கோடி ரூபா கார் ஒன்று அதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ தான் நம்மகிட்ட சுத்தமாக காரே இல்லை. ஆக்சுவலி நம்ம இப்போ ரேஸ் ட்ராக்கில் வந்துட்டு இருக்கோம். தெரியுது அவங்களுக்கு, ஸ்மோக் அதெல்லாம் இருக்குல்ல, ரேஸ் ட்ராக்கு. ஆனால் சிங்கிள் பிளேயரில் இந்த மேட்ச் எல்லாம் நடக்கும் இங்கே அடிக்கடி. நம்ம வேணால் கலந்துக்கலாம், இங்கே நிறைய உட்காந்துருப்பாங்க. மல்டி பிளேயர்லாம் நடக்காது. வரதுக்கு இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்குது. நம்ம நடந்து போவோம் அது வரைக்கும். இன்னும் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வாங்க, கார் வரதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது. 70 செகண்ட்ஸ் இருக்குது. மொத்தமாக நிறைய பிளேஸ் இருக்குது கைஸ். இதில் நிறைய ஜாப் செஞ்சுக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ரேசிங்கு. இது போலீஸ் ஜாப்பு, போலீஸ் வேலை பார்க்கலாம். இது வந்துட்டு ப்ரைஸ் பேட்ச்னால் ஒரு இடத்துல ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க, முடிக்கணும். அடுத்து இது இல்லை, இந்த ஒரு சில மோட்ஸில் இருக்காது. இது டாக்ஸி வேலை. இது இந்த கார்னர் ஜாப் தான் ஈஸியாக இருக்கும். அதை பெட்டி ஒரு பெட்டி தருவாங்க, அந்த பெட்டியை கொண்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல கொடுக்கணும். அதான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது இந்த மாடல் இல்லை. அப்படி இந்த மாடல் இல்லைன்னா நம்ம இன்னொரு மாடலில் வந்துட்டு வச்சுக்கலாம். வந்தாச்சு காட்டில், கார் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். போகிற வழியில் நிறைய இடத்துல ஸ்டாப் நிப்பாட்டுவேன். ஆனால் அங்கங்கே பெட்ரோல் போடுறதுக்காக நிப்பாட்டுவேன் அடிக்கடி. இங்கே பாருங்கள், இந்த ரோடே கொஞ்சம் கோணலாக இருக்குது. விளம்பரம் வருதா? விளம்பரம் வேறு இதில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஆகும் கைஸ். விளம்பரம் தான் இதில் இரிட்டேட்டிங். பிடிச்சிட்டேன். அங்கங்கே புது சில கார்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுப்போம். நம்ம அதுக்கு நிற்கும் காரு. அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்காக நிற்கும். செமையாக இருக்கும் கைஸ். நம்மளும் ஒரு நாள் GTA 5 விளாண்டு இது போடணும், வீடியோ போடணும். GTA 5 விளாண்டு ஒரு ரூட் எனக்கு குழப்புது. நம்மளாம் ரூட்லேயே போகணும், நார்மல் ரூட்லேயே. நம்ம ரேஸ் ட்ராக்கில் இருக்கனால வெளியே போகிறதுக்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த ரோட் இருக்குது, இந்த ரூட்டில் திருப்பி வேணும். அதை பிடிக்கும். மார்க் பண்ணி வச்சுட்டு போனோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். அதனால தான் இப்போ மார்க் பண்ணுறோம். நிறைய இடம் இருக்குது கைஸ். போகிறோம்ல, காஃபி ஷாப்பில் நிப்பாட்டுவேன். நிறைய இடம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு தான் போவோம். பட் இது பாலைவனம் இடம் இருக்கனால நம்மளால அங்கிட்டு போக முடியாது. அந்த காஃபி ஷாப் அந்த இடத்துல இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் போனோம்னா நம்ம போயிடலாம். பட் நம்ம இப்போ போகிறது நார்மல் இடத்துல, டெசர்ட்டில் போயிட்டுருக்கோம், அதனால போக முடியாது. செம்மையாக இருக்கும் கைஸ். அச்சது சூப்பரான கேமு கைஸ். ஆனால் செம்மையாக ஒர்த்து. ஒரு ஜிபின்னு நினைக்கிறேன் கைஸ். செம்ம ஒர்த்தாக இருக்கும். இது வரைக்கும் கடை தான், இது பேர் ஷாப் மாதிரி போட்டிருக்கு. நம்ம வண்டி ஏதாச்சும் நின்றுச்சுன்னா அங்கேயே நம்ம இது செஞ்சுக்கலாம், போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம். நம்ம வண்டிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால போவோம். ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் நம்ம இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும் கைஸ். கரெக்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா மெயின் ரோடு வந்துடும். இன்னும் கரெக்டாக 100 மீட்டர் தள்ளி போனோம்னா இது மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோடு வந்துச்சு. இது எல்லாமே மெயின் ரோடு கைஸ். போகிற வழியில் நிறையா கடை இருக்குது பாருங்கள்.
ஃபஸ்ட் நம்ம இங்கேயே ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம் பெட்ரோலை. இங்கேயே அப்படியே சைடில் திருப்பிடும். இன்னொரு இடம் இருக்குது, அங்கேயே பெட்ரோல் போடுறதுக்கு இங்கேயே போட்டு போயிடலாம். இங்கே இருக்குது போட்டுருவோம். ஓகே பெட்ரோல் கொஞ்சம் நேரம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அறிவிங்க. ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன், உள்ளே போய் பார்ப்போம். ஏறி தான் கைஸ் இருக்குது, செம்ம ஏறிச்சு. அப்புறம் சீட்டில் 4 சீட் இருக்குது, எந்த சீட் வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம், செம்மையாக இருக்கும். நம்ம எந்த சின்ன கார் வாங்கினா கூட 4 சீட் இருக்குது. ஓகே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடம் போகும் அந்த சைடு. அப்புறம் இதான் இந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனில் போய்க்கலாம். இந்த போலீஸ் சொல்லி மாற்றிக்கலாம். எல்லாமே கிராமம். வீடு நம்ம பெர்மனெண்ட்டாக வாங்கிக்கலாம். வீடு இல்லாதவங்க இதுக்குள்ளே கார் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சும்மா மேலே இருந்துக்கலாம். சும்மா மேலே காசு இல்லாதவங்க இதுக்குள்ளே இருந்துக்கலாம். நான் இதில் தான் இருந்தேன். அடுத்து இன்னொரு வீடு வாங்கணும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். 2 லட்ச ரூபா வாங்கணும். இப்போ நம்மளோட காசு கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி 3 லட்ச ரூபா வச்சுருந்தேன், குறைச்சிட்டேன். இந்த கார் வாங்கிட்டேன், அதனால் காசுலாம் போயிடுச்சு. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். மலை மேலே வேறு ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன். அந்த வீடு தான் வாங்கணும். அந்த வீடியோ அனுப்பிச்சிடுறேன். இந்த வீடியோவிலவே நம்ம இந்த சைடு வந்தனால உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு கைஸ். இதே கீழே கூடி மலை மேலே ஏறுற ரிஸ்க்கு தான். ஆனால் கீழே கூடி வந்தோம்னா இன்னும் வந்துருச்சு கைஸ். நியூலி வுட்டுன்னு போட்டிருக்கு. இந்த இடம் தான் நான் சொன்னது. எங்கள் காரை ஓரமாக பார்த்து பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்க கைஸ், விளம்பரம் வந்துடுச்சு. விளம்பரம் நம்மளுக்கு வராது, வரக்கூடாத மோடில் போட்டுச்சிட்டேன். ஓகே இங்கே பாருங்கள், இந்த இடம் தான். இங்கே பாருங்கள் நியூலி வுட்டுன்னு போட்டிருக்கு. இங்கேருந்து பார்த்தோம்னா கிளியராக இந்த கீழ் டனல் கூடி வந்தோம்னா வழி அடைச்சி வச்சுருப்பாங்க கைஸ் அந்த சைடு கூடி. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுன்னா கீழே கூடி தான் போயாகணும். கீழே கூடி வைக்கலாம், இந்த சைடு வைக்கலாம். நம்ம கீழே கூடி போவோம்னா ஏன்னா வழி அடைச்சிருக்கோம். ஒரு சில நேரம் நம்ம சொல்ல முடியாது, திடீர்னு அடைச்சிருக்கோம், போக முடியாது. அதனாலே நம்ம இங்கிட்டு கூடிய போயிடுவோம். இதான் கைஸ் அந்த நியூலி வுட்டு. இங்கே பாருங்கள் கிளியராக அவங்களுக்கு தெரியும். இன்னும் வரேன், தெரியுதா கைஸ்? இதான் நியூலி வுட். செம்மையாக இருக்குது பாருங்கள். பனி பெய்யுது கைஸ். அங்கே பாருங்கள், அது தூரத்தில் அங்கே ஒரு பொருட்காட்சி மாதிரி இருக்குது. இது ஜெயின்வேல் மட்டும் தெரியுது கண்ணுக்கு. ஃபோனில் இருக்குது, சைட் பண்ணுங்கள். ஓகே மணி எத்தனை? லெவல் 44 டைம். உண்மையில் காமிக்கிறத என்ன கைஸ் இதுலேயும் காமிக்கிது லெவல் 44ன்னு. இப்போ நம்ம நேரம் மேலே போயிட வேண்டியதான். கீழே கூடி போனால் நல்லா டனல் இருக்கும். பட் ஆனால் கீழே கூடி போகிறக்கு ஒரு சில நேரம் அடைச்சிருப்பாங்க. இப்போ அடைச்சிருக்காங்களா சரியாக நமக்கு தெரிய வேறு இல்லை. இந்த ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நைட் ஆகலை, ஈவினிங் தான் இருக்குது. இன்னும் நினச்சொரு மோடு இருக்கும் கைஸ், அதில் போய்ட்டு நம்ம எந்த இதுன்னு நினச்சிக்கலாம். இப்போனா அப்டேட் வந்ததுலேருந்து மொத்தமாக அவங்க வைக்கிற இதுதான் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு வீடு சொன்னேன்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது பாருங்கள் மலை மேலே. அந்த வீடு தான் தனியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த வீடு தான் காமிக்கிறேன், கிட்ட போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும் கைஸ் வீடே பார்க்க. இதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு ஃபோனில் வந்துட்டு இந்த இதுதான் வச்சுருந்தேன், இங்கே தான் வாங்கி வச்சுருந்தேன். செம்மையாக யாருமே உள்ளே வர முடியாது, செம்ம இதாக இருந்துச்சு. என்ன காட்டுனோட தனியாக இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மெயின் ரோட்டில் வாங்கினோம்னா அடிக்கடி நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ரோட்டில் போவாங்க, வீட்டுக்குள்ளே இல்லை, ரோட்டில் வந்துட்டு போவாங்க. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மலைக்கு மேலே யாரும் அவ்வளோ வர மாட்டாங்க. அந்த நியூலி வுட்டுங்கிறத பார்க்க தான் வருவாங்க. வந்தாச்சு, அப்படியே இப்படி திருப்பி அப்படியாச்சு. பார்க்காத இந்த வீடு இப்படி இருக்கும், ஆனால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்கள் இதில் எத்தனை வீடு இருக்குன்னு. இந்த வீடு பாருங்கள் செமைய லுக்காக இருக்கா, கலர் இருக்குது, இதுவும் இருக்குது. இதுதான் எனக்கு பிடிச்சோம். செம்ம லுக்குடாக இருக்கும், பார்த்தாலே செம்மையாக இருக்கும். இதை பாருங்கள், இது அதுக்கு மேலே செம்மையாக இருக்கும். ஆனால் எனக்கு கேட்டால் இதுதான் ஸ்பெஷலாக இருக்குது. இது சின்ன வீடு தான், ரேட்டு கம்மி தான். ரேட்டு கூட அதோட. ஆனால் ரூம்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும், ஸ்பேஸ் இங்கே அதிகமாக இருக்கும், ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்துட்டு வீடே கிடையாது கைஸ். இது எதுக்கு இந்த அப்டேட்டில் விட்டுருக்காங்கன்னே, இது போன அப்டேட்லேருந்து இருக்குது, இது எதுக்கு விட்டுருக்காங்கன்னே தெரில, எனக்கு புரியவே இல்லை எதுக்கு இந்த வீடுன்னே தெரில. இது வீடும் யூஸ் பண்ண முடியாது, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க போல் அந்த மாதிரி. இந்த வீடை பாருங்க செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த வீடு பார்க்கையே செம்ம ஒர்த்து, சான்ஸே இல்லை. இதுங்க யாரும் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒருத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளை. ஐயோ கொன்னுட்டாங்க கைஸ், யாருன்னே தெரில. அவன் காரை வர எடுத்துகிட்டு போனான் கைஸ். ஓ எரிச்சல். இந்த மாதிரி இவங்க எல்லாம் கைஸ் கடுப்பேற்றுவாங்க நம்மளை இந்த மாதிரி ஆக்கிறதுக்கு. அடிச்சு போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, போட்டோம். கார் இல்லை போல், விடுங்க போட்டோம். இப்படி தான் இவங்க இந்த நாய்ங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரில, தேவையில்லாமல் அந்த அடிச்சுட்டு போகிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரில, ஆனாலும் அந்த அடிக்கிறாங்க. வீணா ஃபஸ்ட்டு கேர்னு வந்து கொடுக்கணும். எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். ஒரு நான் எப்படி சொல்கிறது, எதுக்கு அடிக்கவே கூடாது கைஸ். நம்ம சும்மா தானே இருக்கோம், ஃபஸ்ட்டு கார் லாக் பண்ணணும். நம்ம அவனை அடித்தா அந்த அடிக்கலாம். இன்னும் அப்படி தான் இருப்பாங்க 2-3 பேருங்கன்னா. சரி விடுங்க, நம்ம வீடியோ கண்டினியூ வரும். இந்த காமிச்சின்னே எதுக்கு இருக்குன்னே தெரியல. இது தரமான வீடு கைஸ், செம்ம ஸ்பேசியஸ் வீடு. இங்கே பாருங்கள் லைட்டிங் இதெல்லாம் செம்மையாக இருக்குது, கிளாஸு. இதுதான் கைஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹவுஸ்னால், எனக்கு பெஸ்ட்டு ஹவுஸ்னால் இதுதான் கைஸ். செம்ம ஒர்த்து கைஸ். ஆனால் நினச்சி கூட பார்க்கறது இல்லை, அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். செம்ம ஒர்த்து, அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது செம்ம. ஆனால் சான்ஸே இல்லை. 3 மாடி இருக்கல, பெரிய பங்களானா அது இதாங்க கைஸ். ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒன்று அடிக்கிறாங்க கைஸ். வரேன் இன்னைக்கு இவன் தான் மறுபடியும். வாடா பார்த்துக்கிறேன் அவனே. விளம்பரம் வரக்கூடாது. கொள்றாங்க கைஸ். வாடா படுத்துறேன். என்னங்க இவங்களை ஃபஸ்ட்டு போடணும், இவங்களை எப்படின்னாச்சும் கொல்லணும். அடிக்கிறான் பாருங்க, என் கன்னெல்லாம் பார்த்தானா மிரண்டுருவான் பைய. என்னை பற்றி தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சா கொன்றுவானே, அதான் பயமாக ஓட்டான். எந்திரிச்சு ஓடுறா கைப்புள்ள. ஓடு தொடவே முடியாதுண்ணே. இந்த புல்லட் ப்ரூஃப் மட்டும் எரிச்சுன்னா அவனால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ எப்படி அடிக்கிறேன்னு பார்ப்போம். ஒன்றுமே செய்ய முடியாது தம்பு, ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கன் எடுக்க முடியல கை, சேவ் பண்ண. நான் என் கண்ணுக்கே இப்போ தெரிய மாட்டேன். நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பய. பாருங்க நீ அடிக்க முடியல பாருங்க அவனால். ஆனால் இப்போ எடுத்த உடனே அடிப்பானே. என்னங்க அவனே உள்ளே போயிட்டு உள்ளே போன அடிப்பானே. அடிச்சானா கொண்டுட்டாங்க கைஸ். கில்லரு நாயே யாரா நீ, தேவையில்லாமல் அடிக்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்க எங்கே இறக்கி விட்ருக்காங்க எனக்கு ஹாலிவுட்டில். அவனுக்கு அங்கே கார் மறைஞ்சிடும் கைஸ், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே பார்த்தாச்சு கைஸ், இந்த இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒன்று மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன். எந்த இடத்த நீங்கள் பார்க்கலான்னு ஆசைப்பட்றீங்க வரேன். நிறைய வீடுங்க இருக்குது, எல்லாமே இந்த மாதிரி வீடாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக டிவி டவர் மட்டும் அந்த ஈஃபில் டவர் மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன். அதை மட்டும் காமிச்சிட்டா அவ்வளோதான். அப்புறம் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வராது கைஸ். அடுத்து எல்லாமே டாஸ்க்கு மாதிரி தான் வரும். நம்ம நிறைய இடத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணி சண்டை போடுற மாதிரி, நம்ம நிறையா இதெல்லாம் சேவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். ஓகே டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஏன்னா இங்கேருந்து போனால் ரொம்ப நேரம் ஆகிடும்.
ஓகே கைஸ் தீட்டர் கிட்ட வந்தாச்சு, அதனால தான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. கிட்ட வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கே தெரியல, ரொம்ப இதாக இருக்குது. என்ன இதுன்னு சரியாக தெரியல, ஆனால் பெருசாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஆனால் அது என்ன இதுன்னு தெரில. வந்தாச்சு கைஸ் தீட்டர் கிட்ட. வீடியோ முடிய போகுது, உள்ளே போயிட்டு வீடியோ முடிச்சிடுறேன். கேட்டு போட்டிருக்காங்களா, நினச்சேன் கைஸ் கேட்டு போட்டு பூட்டிட்டுருங்க. பின்வழி இல்லை, வழி இல்லை, உடச்சிட்டோம். உள்ள போகணும், மெதுவாக ஓடணும். ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே போவான் இன்னும் நம்ம பார்க்க தான் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கதை ஒரு போட்டுலையா, பூட்ட மாட்டேங்குதே கதவு சரியா, ஏறிடுவாங்க உள்ள. பூட்டிட்டு லாக் போட்டாச்சு கைஸ். ஐயோ ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ், வெயிட் பண்ணுங்க வரேன். செம ஸ்டக்கு, வெறுப்பு ஸ்டக் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இங்கே என்ன காமிச்சினா என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிடுறேன். பைய மேலே அந்த உச்சி இருக்குது பைக்லாம் கைஸ், இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கணும். பின்னாடி தள்ளி போகணுங்க, வேலி மலை ஏறி குச்சி போகணுமா. வேலி இது ரொம்ப ஹைட்டாக இருக்கே வேலி, என்ன செய்ய, வேறு வழி இல்லை. கிரானைடை வச்சு பிளாஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இப்போ கிரானைட் யூஸ் தான் பண்ணி ஆகணும். ஐயோ கிரானைடை யூஸ் பண்ண முடியாதா, யூஸ் பண்ண முடியவில்லையே. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. சரி விடுங்க, இதை நான் சரி குதிக்க முடியுதா. இதே ஏறிட்டேங்க, கிளம்புற வரக்கூடாது. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, உள்ளே வர போக முடியலையே. இல்லைங்க நான் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவேன். இதாக இருக்க பாருங்க, நான் லிஃப்ட்டு, இந்த லிஃப்ட்டு, லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சே. இப்போ வந்துருச்சு கைஸ். ஐயோ செத்தேன்டா நான் இன்னைக்கு. ஓகே கைஸ், நம்ம டிவிட்டர் வந்து பார்த்தாச்சா. இந்த டாப் தான் கைஸ், மேலே அந்த குச்சி தெரியுதா, அந்த குச்சி கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கா, அந்த ஃப்ளோரில் லிஃப்ட்டுக்கு மேலே போயிடலாம். லிஃப்ட்டில் ஏறி நான் போய் காமிச்சேன்னா மேலே போயிடலாம். அங்கே போன உடனே அங்கேருந்து கீழே ஃபுல் வியூ தெரியும் கைஸ். எங்கே இருக்கேன், பெட்ரோல் பங்கலையா, ஃபுல் வியூ அப்படியே தெரியும் கைஸ், அச்சஸெல்லாம் தெரியும், அப்படியே தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருங்க வரேன். எமோட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கே இருக்குது பாய் எமோட் பாய். அது வரைக்கும் பாய்.